வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஒரு டிமேட் அக்கௌண்ட் எதுக்கு, அந்த டிமேட் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேரை வாங்கினா அவங்க டேரெக்டாக போயிட்டு ஒரு புரோக்கர் மூலியமா எக்ஸ்சேஞ்சிட்டேருந்து வாங்கிட்டு வருவாங்க. அது பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்ட் காப்பியாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி எம்ஆர்எஃபோட ஓல்டு ஷேர் ரியல் டாக்குமெண்ட் பேப்பராக இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதோட வேல்யூ 100 கோடி 150 கோடின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்தது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அப்படி நம்ம எவ்வளோ ஷேரை வாங்கினாலும் அவ்வளோ பேப்பர்ஸு நம்மளால் பார்த்தீங்கன்னா சேகரித்து வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இடமே தேவைப்படும். அப்படிப்பட்ட அந்த ஒரு இஷ்யூவை தவிர்க்கிறதுக்காகவும் அதை டிஜிட்டலைஸாக மாற்றுங்கிறதுக்காகவும் மாற்றினதுக்கப்புறம் அதை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடம் தான் டிமெட் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ டிமெட் அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் வாங்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணி சேர்த்து வைப்பாங்க. அது டிஜிட்டலாகவே இருக்கும். நீங்கள் அதை பை அண்ட் செல் அந்த மூலியமாக வச்சே பண்ணிக்கலாம் வித் புரோக்கரோட. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு டிமெட் அக்கௌண்ட் எதுக்கு அதில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அது எப்படி ஓப்பன் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய புரோக்கர் பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக்ஸ். இந்த புரோக்கர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷேரை பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சிலேருந்து வாங்கி நம்மகிட்ட கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு சில கமிஷன்ஸும் வாங்கிக்குவாங்க. இப்போ நான் அப்ஸ்டாக்ஸ் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டராகவும் தோணுச்சு. ஸோ அதனால் நீங்கள் மற்ற புரோக்கரே சூஸ் பண்ணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்கிற ப்ராசஸ் மாதிரி தான் அதுலேயும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் அதுக்கு தேவையான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த பேங்க்கோட லிங்கான ஒரு பேன் அக்கௌண்ட் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ பேனோட பார்த்தீங்கன்னா அதோட லிங்கான ஒரு ஆதார் கார்டு அண்ட் மொபைல் நம்பர் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மொபைல் நம்பரை வச்சு ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட பின்னை என்ட்ரு பண்ணணும். அந்த பின்னை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக்ஸ்க்கான அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஸோ இதை இப்போதைக்கு நான் உங்களுக்கு மொபைல் ஆப்பில் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு டெமோ காமிச்சிடுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி அதுக்கான ஓடிபியை வெரிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஓடிபி வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டெப்பும் நடக்கும். அது என்னென்னா மெயில் ஐடி கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நார்மலாக உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டே பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சிம்பிள் ஸ்டெப் தான். ஓகேங்களா? ஈஸியாக நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாலே வெரிஃபை ஆயிரும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி மாதிரி வரும். அது ஆட்டோ வெரிஃபை ஆகும். நீங்கள் எடுத்து ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ வெரிஃபை தான் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணோன்னே அத்தன்டிகேஷன் மட்டும் ஆக்சஸ் ஆகிடுது. எல்லா ஆக்சஸும் ஓப்பன் ஆகிடுது. ஸோ எடுத்துக்க அப்ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சார்ஜும் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணும்போது மட்டும் அதுக்கு மேக்ஸிமம் ரூ. 20 வரைக்கும் சார்ஜ் பிடிப்பாங்க. அப்ஸ்டாக்ஸ் ப்ரோன்னு இருக்கும். அப்ஸ்டாக்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலாக இன்வெஸ்டர், அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரோங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரேடிங், அதாவது இன்ட்ராடே இதெல்லாம் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இந்த அப்ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பர்சனல் டீட்டெயில்ஸ், ஐடென்டிஃபிகேஷன் இதெல்லாமே டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நார்மலாக உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பான்னு கேட்பாங்க. ஸோ அது உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் சரி கொடுத்துருங்க, இல்லைனாலும் பிலோ கொடுத்துருங்க எல்லாத்துக்குமே. அடுத்து உங்கள் ஆக்குபேஷன் என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ நாள், எல்லாமே ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் நோண்டி கேட்டுட்டு இருப்பானுங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். அதை நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணி முடிச்சிடலாம். அடுத்து மேல் ஆர் ஃபீமேல் என்னங்கிறத உங்களோட இதை கொடுத்துருங்க. அடுத்து நீங்கள் சிங்கிளாக மேரிடா அப்படிங்கிறதையும் கொடுத்துருங்க. ஸோ இதில் ராங்காக கொடுத்தா ஏதாச்சும் ஆகுமானா எனக்கு தெரில, நான் கரெக்டாக கொடுத்து வச்சுருந்தேன் அதனால. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதில் இருக்கிற எல்லாத்தையும் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு மை அன்யூஸ்டு ஃபண்ட்ஸ் டு செட்டில் ஆஃப்டர் 90 டேஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா 30 டேஸ் அப்படின்னு ஒன்று வரும். அதையும் கொடுத்து வச்சுக்கோங்க. அதாவது என்னென்னா ஸோ நீங்கள் வேலெட்டில் அப்ஸ்டாக்ஸ் வேலெட்டில் வச்சிருக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் 90 டேஸாக யூஸே பண்ணாமல் வச்சிருந்தீங்கன்னா அது டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரால் ஆகிற மாதிரியான ஒரு செட்டிங்ஸு. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சரை பார்த்தீங்கன்னா ஒன்று அப்லோட் பண்ணலாம், இல்லாட்டி இதிலே ட்ரா பண்ணலாம். நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். அப்லோட்னா ஒன்றும் இல்லை, அப்லோட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டேட்டுன்னு மட்டும் போட்டு காட்டுறேன். சும்மா சேனல் நேம் ஒரு சர்டிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்டு கன்னியூ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கு போகும். ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் வெரிஃபிகேஷன். ஸோ இனிமேல் தான் மேஜரான விஷயமே வருது. உங்கள் பேன் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த பேனோட டேட் ஆஃப் பர்த், அந்த பேன் நம்பர் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க. ஏன்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரக்கூடாது. இந்த பேனோட பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்படியே பார்த்தீங்கன்னா செட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் எடுத்து வைக்கலைனாலும் எடுத்து வச்சுட்டு கூட 30 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பண்ணிடலாம். ஏன் அந்த 30 டேஸ்னால் 30 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டையும் கம்ப்ளீட் பண்ண வச்சுருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக செபியோட கைட்லைன்ஸ் படி எரேஸ் பண்ணிடுவாங்க. அதனால் ஓகேங்களா? ஸோ இதில் ஸ்விட்ச் டு ப்ரோ மோட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இப்படி தான் சூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் இன்வெஸ்ட்டில் இருந்தாலும் சரி, ப்ரோவில் இருந்தாலும் சரி இப்படி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஓகேங்களா? ஸோ அதனால் எந்த ஒரு
ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ஒரு சில செக்யூரிட்டி ரீசன்ஸ் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜாக போட்டு உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ எப்போ இருந்துன்னா வந்து பேன் வெரிஃபிகேஷன்லேருந்து அப்படியே கன்டினியூ தான். ஓகேங்களா? ஸோ பேன் நீங்கள் வந்து போட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து உங்களோட அட்ரஸ் இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ண சொல்லி பேனோட நம்பர் கொடுத்தத வச்சு அடுத்து நீங்கள் இதுக்கு முன்னாடி டிஜிலாக்கரை ஓப்பன் பண்ணியிருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து டிஜிலாக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்கணும். அந்த ஆதார் கார்டை வச்சு நீங்கள் அதில் உங்களோட டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸ் அதாவது ஆதார், பேன், ஓட்டர் ஐடி இது எல்லாத்தையுமே நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸாக வச்சுருக்கணும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் கனெக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இது மற்ற ப்ரோக்கரேஜில் இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அப்ஸ்டாக்ஸில் இப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? அதை சொல்லிக்கிறேன். சிம்பிள் தான். நீங்கள் டிஜிட்டலாக ஓப்பன் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் அதை பற்றி வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் பண்ணணும். அடுத்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ₹1 சென்ட் பண்ண சொல்லும். அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க சொல்லும். ஓகேங்களா? இது வெரிஃபிகேஷனுக்காக. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கன்னியூ கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியூ கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்னு வரும். ஸோ ஈக்விட்டி மட்டும் போதுமா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணுமான்னு கேட்கும். எனேபிள் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். உங்களோட இன்கம் ப்ரூஃபை வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். அதாவது லாஸ்ட் 6 மந்த்ஸ். ஸோ இது என்ன பேங்க் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பேங்கை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ண சொல்கிறீங்களா இல்லை நீங்களே அப்லோட் பண்ணுறீங்களான்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணிட்டீங்கன்னா ஓடிபி வரும். அதை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஃபெச் ஆயிரும். அதுக்கப்புறம் நாமினி ஆட் பண்ணுறேன், ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஆதார் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்ரூவ் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக உங்களோட ஆதார் கார்டுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் போட்டு முடிச்சுன்னா அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும் மக்களே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக 3 to 4 days ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் இதோட முடிஞ்சது உங்களுக்கு 24 ஹவர்ஸ்லேயே மினிமம் ஆஃப் 24 ஹவர்ஸ்லேயே வந்துடும். ஏன்னா எனக்கு வந்து ஒரு காலைல 11 மணிக்கு ஓப்பன் பண்ணேன். நைட்டு ஒரு 8 o'clockலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மெசேஜ் வந்துருச்சு, மெயிலும் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரேடிங் ஜர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஒவ்வொரு ப்ரோக்கரேஜுக்கும் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஸோ நீங்கள் அப்ஸ்டாக்ஸ்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகேங்களா? அது என்னோட ரெஃபரல் லிங்க் தான். ஓகேங்களா? ஸோ அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். அது என்னோட ரெஃபரல் லிங்க் தான். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி அப்ஸ்டாக்ஸ் அக்கௌண்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாராச்சும் ட்ரேடிங்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.